நான் தான் உங்கள் மிஸ்டர் குட்டி லியோ பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, நம்ம ஒரு ரைடு தான் போக போகிறோம். சும்மா போயிட்டு எதுக்கு போயிட்டு எல்லாம் சொன்னால் ஒரு ஹெலிகாப்டர் அங்கெல்லாம் வச்சுருக்காங்களாம்மா. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். வண்டியெல்லாம் எடுத்துட்டேன். யாரோ நடந்து வர மாதிரியே இருக்குது. சத்தம் போட்டு கிடக்காங்க ஜனங்களாம். பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு என்ன துரத்துறேன். பார்த்தீங்கன்னா ஜாமி என் காரவே தள்ளி விட்டுருச்சு பாருங்கள் எப்படி வந்து முக்கியதுன்னு. சரி வாங்க, ஃப்ளைட்லேயாச்சும் ஆர்மிலின்னு இருந்தால் கூட இருப்பாங்க. வாங்க போய் பார்ப்போம். ஜாமிலாம் வந்திருக்கு, ஆர்மியில் கன்ஃபார்மாக இருப்பாங்க. வாங்க போய் தான் பார்ப்போம். சரி வாங்க போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க எல்லாம் பேண்ட்டெல்லாம் போட்டு கிடக்காங்க. சட்டியோட கூட சொல்லி பேண்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க திருப்பிட்டு அப்படியே போயிடும் உள்ள. பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு தெரியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியுது. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னு. நம்ம அடிச்சதுக்கு வீசிடுவோம். ராமன் போயிட்டு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி தள்ளி வேற விட்டாங்க. நம்ம டக்கு டக்குன்னு இந்த லேண்ட் போஸ்ட் மேலே ஏறி நின்றுலாம் கொஞ்ச நேரம். இந்த போகிற வரைக்கும் நம்ம நிற்போம். டக்கு டக்குன்னு ஏறிடுவோம் நம்ம. அப்பா நல்ல வழிக்கு ஏறியாச்சு. இதில் சுட்டாதான் இவங்க ஆவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கன் எடுத்து இப்போ பாருங்க ராக்கெட் ஆன்சரை வச்சு கொஞ்சம் சுட்டு பாருங்க. சாவுங்கடா டே சாவுங்க. நாசை துரத்திட்டு வராங்க. இங்கே யாருங்க துரத்திட்டு வராங்க. அது கேட்டணுமே. அட்ரா நீ அட்ரா பார்த்துடலான்டா இன்றைக்கி அவங்க நம்மளான்னு. நம்ம அடின்னு அடிப்போம். அவங்க என்ன தான் நிற்கிறாங்க நம்ம பார்த்துக்கணும். சுட அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்துக்கணும். நிறைய பேர் சுட்டு கொன்னுட்டேன். ஆனாலும் வராங்க, வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நான் என்ன தான் பண்ண முடியும். ஏன் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ என் பக்கத்துலேயே நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி வாங்க சுடுவோம். கொஞ்ச நேரம் அப்படின்னு நிற்போம். காய்ச்சலாம் நம்ம காலெலாம் வந்து பெரிய ஆக்சிடென்ட் வர அவங்களுக்கு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நம்ம அந்த காரை எப்படியாச்சும் போய் எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடலாமான்னு எனக்கு தோணுது. அந்த ஐடியா தான் இப்போ பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் நிற்போங்க. கொஞ்ச நேரம் நின்றுட்டு போவோம். கொஞ்சம் பேர்த்தா கூப்பிட்றோம். வர்றாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. கொச்சன்னு வந்துட்டாங்க. பாருங்க ஒருத்தர் செத்தே போயிட்டான். இங்கே வந்து தான் செத்தான். வராங்க பாருங்க, வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. வராங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. கொச்சன்னு இருக்காங்க. ஊருக்குள்ளேயே ஜாம்பிஸ் புந்துட்டாங்க போல். இப்படி இருக்கு போல். இப்போ நம்ம இந்த கேம் வர அப்டேட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு கேம் நம்ம ஏற்ற போகிறோம். அந்த கேம் நல்லா இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன். இப்போ ஏன் ஒழுங்காக வீடியோ வரலன்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா எனக்கு எக்ஸாம் வரையும் அதனால் படிச்சுட்ருக்கனால எனக்கு வந்துட்டு ஒழுங்காக வீடியோ போட முடியல. எக்ஸாம் முடிஞ்சதுமே உங்களுக்கு நான் டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். பாருங்கள், ஹெட்ஷாட் தான் எல்லாமே அடிக்கிறேன். ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட்றீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் தான் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால கூட நான் வீடியோ போட மாட்டேன். இனிமேல் லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வீடியோலாம் போடுவேன். இப்போ வாங்க நம்ம குதிச்சு ஓடி இல்லாமல் தோணுது. இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தால் நம்ம ஆக முடியுது. வாங்க குதிச்சா கூட குதிச்சிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. அவங்களாட்டும் டான்ஸ் தான் ஆடுறாங்க ரவுண்டை சுற்றி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்துட்டு எவ்வளோ நேரம் சுற்றுறது சொல்லி நம்ம பார்ப்போம். பார்ப்போமா. கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். சரி வாங்க. இப்போ எனக்கும் வந்துட்டு இது கை கால்லாம் வலிக்க தான் செய்யுது. வலி இல்லை. எப்படியாச்சும் ஓடலான்னு சொல்லி முடிவு பண்ண போகிறேன். வாங்க தூக்கி போட்டு விளாடுவோம். இப்போ பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ குதிச்சுட்டேன். இப்போ நீ முக்கி வைக்கிறாங்க. பார்த்துட்டே இருங்க. பாருங்க எப்படி வந்துட்டாங்கன்னு. இல்லை தப்பிச்சுக்கணும். எப்படி தான் ஓட போனோம். குதிச்சிட்டாங்க மேலே ஏறி. வாங்க ஓடுவோம். நீ பார்த்து ஓடி வந்துட்டான். இப்போ நம்ம அது மேலே ஏறி இல்லாமல் கார் வேறு அங்கே தான் நிற்கிது. வாங்க கார்லேயே ஏறி ஓடிடலாம். என்னால் எவ்வளோ ஓட முடியுதோ நான் அவ்வளோ ஓடுறேன். ப்ளட்டு வேறு இப்போ தான் கொஞ்சம் ஏறி இருக்குது. டக்குன்னு ஓடுறா. அவங்க என் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. கார் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிப்போம் கொஞ்ச நேரம். என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.
காரு டக்கு டக்குன்னு காரில் டோரே இல்லைனா இவனுக்கு டோரை திறக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். டோர் எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க இவங்க. இப்படிங்க பார்த்துப்போம் என்ன தான் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம். ரவுண்ட் அடி பாருங்க எப்படி வராங்க, வச்சுக்கிட்டு வராங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க. ரவுண்டர்ரா நீ ரவுண்டர்ரா பார்த்து பண்ணுற நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன தான் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம போனால் கூட ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக அழுத்திடுறா கைப்பில் போடுறா தம்பி பிரேக்கை. பார்த்தீங்கன்னா நான் உள்ளே சிக்கிட்டேன். நீ எப்படி விளையாடி இப்போ வச்சு என்ன பார்த்தீங்கன்னா இவனை எவ்வளோ தூக்கி போட்டு விளையாண்டுட்ருக்காங்க. நீ தூக்கி போடுவாங்க மறக்கா போடுவாங்க பாருங்க. தூக்கி போடு பார்த்தீங்களா தூக்கி போட்டாங்களா. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்தா கூட செத்துருவோம் போல இவங்கனாலேயே. வாங்க இப்போ காருக்குள்ளலாம் சிக்க வச்சு அடிக்கிறாங்களே. தூக்கி வீசிக்கிட்டாங்கன்னா தூக்கி வீசுவாங்க பறிப்பேன். இந்த வீசிக்கிட்டாங்க அவ்வளோ அடிப்பட்டேன். மண்டையிலாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருப்போம். உள்ளே சிக்கிக்கிட்டாங்க பிடிச்சி அடிக்கிறாங்க. நாய் அடி பேய் அடி கொடுக்காங்க. இவங்க பாருங்க காரெல்லாம் பறக்க விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அடிக்காங்க பார்த்தீங்களா. ஐயோ இங்கே பாருங்க எனக்குலாம் அழுகையே வருதுங்க. இந்த மாதிரி அடிக்காங்க என்ன. ஆனால் இவங்களாம் சத்தியமாக பாவம். இப்போ மறக்க எந்திக்கிறானா இப்போ தூக்கி வீசுவாங்க பாரு. அந்த வீசிக்கிட்டாங்களா அவ்வளோதான். சோளம் முத்தாதான். ப்ளட்டு வேறு கம்மியாக தான் இருக்குது. பிடிச்சி மிதின்னு மிதிச்சா ப்ளட்டு கம்மியாக இருக்காம வாங்க போகுது. கொஞ்சம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க என்னை கொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி நாங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய் போயிட்டு வரேன்.